ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் லவ் பண்ணுறவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை லவ்வராக இருக்கட்டும், இன்னும் வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து நினச்சிட்டு இருக்காங்களா, உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றது தான் இதுக்கான இது. ஓகேங்களா? இது வந்து பைல் 1, இது பைல் 2. ஓகேங்களா? இது வந்து எஸ் ஆர் நோ. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கானது எஸ் ஆர் நோன்னு பார்க்கலாமா? பைல் 1 நினச்சோம் பார்த்தீங்கன்னா வந்து நோ வந்து இருக்கு. ஓகேங்களா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நோ வந்ததுனால வந்து கஷ்டம்லாம் பட தேவையில்ல. எனர்ஜி வைஸ் தானே பார்க்குறோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து எனர்ஜி வைஸ் நோ வந்திருக்கு. நாளைக்கு கூட எஸ் வரலாம். சரிங்களா? அதனால வந்து நினச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. பைல் 2 பார்த்தீங்கன்னா எஸ் வந்திருக்கு. ஸோ குட் நியூஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நார்மலான ஜென்ரலா பார்க்கலாமா? பொதுவா இந்த கார்டில் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து 2 பேருமே பொருள். ஓகேங்களா? யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க. சரியா? ஐ ஃபீல் ஹெல்ப்டு வென் ஐ எம் நாட் வித் யூ. அதாவது வந்து உங்க கூட அவங்க இல்லாத வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நம்ம கூட இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்றதா, இல்லை வந்து என்ன நினைக்கிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. ரொம்ப டவுனா இருக்காங்களா, அதை பத்தி சொல்றாங்க. யூ ஆல்வேஸ் கிவ் மீ குட் நேம்ஸ். ஓகேங்களா? நீங்க சின்ன சின்ன அழகான நேம்ல வச்சு கூப்பிடுவீங்க, அதை பத்தி சொல்றாங்க. டைம் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வென் வி ஆர் டுகெதர். நீங்க 2 பேரும் இருக்கிறத பத்தி சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷமான நினைவுகள், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த தருணங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. இது வந்து கேர்ள்ஸுக்கு பொருந்தும், அதே மாதிரி வந்து மென்னுக்கு பொருந்தும். ஓகேங்களா? இது யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்லயும் பாத்தீங்கன்னா யுவர் ஃபியூச்சர் பார்ட்னர் வில் பி கைண்ட். உங்களுடைய அது வந்து லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம், 2 பேர்த்துக்கு பொருந்தும். அதாவது வந்து ரொம்ப வந்து அன்பானவங்க அப்படின்றாங்க. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ. அதாவது வந்து நீங்க வந்து கூட இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதை பத்தி தான் சொல்றாங்க. நீங்க கூட இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா மன நிறைவும் தருது அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த மிஸ்ஸிங் பீஸ் ஐ நெவர் நியூ ஐ நீடட். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ அதாவது மிஸ்ஸிங்னா வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்றது. ஓகேங்களா? ரொம்ப வந்து உங்களை நினைச்சிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? மிஸ் பண்றதுன்னா ஏங்கறது. ஓகேங்களா? ஐ நியூ நீடட். ஓகேங்களா? உங்களை தான் வந்து அவங்க வந்து தேடுறாங்க, நீங்க தான் வேணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க இதே மாதிரி ஒரு பர்சனை பார்த்தது இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, இதுங்க கைடன்ஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னும் வந்துச்சு இல்லையா பைல் 1 இதுல, அதுக்கான கார்டு எடுத்ததுல வந்து நீடிங் டைம் சர்க்கிள்ஸ் டேக்ஸ் டைம் டு ஹீல் ப்ராசஸிங். நான் நம்பர் 1 பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏன் வந்து எஸ் வரல அப்படின்னு ரீசன் கார்டு எடுத்தப்போ வந்து நீங்க வந்து அதே சைக்கிள் வந்து ரிப்பீட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம டைம் வந்து ஹீல் பண்றதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய ஹூன்ஸ் ஆகட்டும், உங்களுடைய எது இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஹீல் பண்ணீங்கன்னா வந்து எஸ் கார்டு வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த கார்டு வந்து இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, நோ வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அது வந்து காலத்துக்கிட்ட விட்டுருங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து
wounds எல்லாம் ஹீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ் கார்டுக்கும் நான் எடுத்தேன். அது வந்து நல்ல கார்டு தான் வந்திருக்கு. எவால்விங் க்ரோவிங் நெக்ஸ்ட் பேஸ் ஹீலிங் இன்னர் சைல்டு ரிலீஸ் த பாஸ்ட். ஓகே, உங்களுக்கு என்ன வருதுன்னா பாஸ்டில் நடந்தது, அப்புறம் சின்ன வயசுல நடந்த ஊன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஓவராலா இந்த ஒரு கார்டு எடுத்தேன். இந்த இதுக்கு சேர்த்து எடுத்தது வந்து த டிராகன் ஃப்ளை வந்துருக்கு. சரிங்களா? லைட் ஹார்ட்டட் அடாப்டர் ஃபைண்டிங் அவுட் சேஞ்சஸ் திங்ஸ் கம்மிங் டு லைட் ஹீல். என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து அடாப்ட்னா வந்து நீங்க அது ஏத்துக்க பழகிட்டீங்க அப்படின்னா, ஏத்துக்கிட்டு அந்த மாற்றத்தை வந்து நீங்க வரவேற்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல லைஃப், அப்புறம் நல்ல growth இருக்கு அப்படின்றாங்க.